மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் நடந்த ஆடிக்குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடிக்குண்டம் திருவிழா கடந்த வாரம் பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. தினமும் அம்மன் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி வைபவம் திங்கட்கிழமையன்று இரவு கோலாகலமாக துவங்கியது. 36 அடி நீளம் 2 அடி அகலத்திற்கு குண்டம் அமைத்து 10 டன் விறகு போட்டு தீ எரிக்கப்பட்டது. பின்னர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பவானி ஆற்றிலிருந்து அம்மன் அழைப்பு நடந்தது. அம்மன் காலை 6 மணிக்கு குண்டம் வந்திறங்கினார். இதைத் தொடர்ந்து கோவில் தலைமை பூசாரி குமரேசன் குண்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்து பூப்பந்து உருட்டிவிட்டு முதலில் குண்டத்தில் இறங்கி தீமிதி விழாவை துவக்கி வைத்தார். அவரைத் தொடர்ந்து பூசாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார், ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.